ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வகர்ம பரபிரம்மனே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. உலகிலுள்ள பெரும்பாலான இந்து கோயில்கள் விஸ்வகர்மா ஆகம விதிகளையும் சாஸ்திரங்களையும் அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டவை. ஆனால் ஒவ்வொரு கோயிலும் அதன் சமயம், தெய்வம், காலம், பிரதேசம் மற்றும் ஆகம மரபு அடிப்படையில் சில வேறுபாடுகளையும் கொண்டிருக்கும். 1. விஸ்வகர்மா ஆகம விதி என்றால் என்ன? விஸ்வகர்மா என்பது வெறும் தெய்வத்தின் பெயர் அல்ல. அவர் தச்சு, சில்பம், யந்திரம், கோயில் கட்டமைப்பு ஆகியவற்றின் அதிபதி ரிஷி. அவரால் வெளிப்பட்டது விஸ்வகர்மா பிரமாணம் அல்லது விஸ்வகர்மா ஆகமம் எனப்படும் சில்ப சாஸ்திரங்கள். இதில் கூறப்படுவது கோயில் தள தேர்வு, ஸ்தல பிரமாணம், திசை, வாஸ்து, தளமானம், கருவறை, விமானம், மண்டபம், கோபுரம் அமைப்புகள், மூர்த்தி, விக்கிரகம், வடிவம், அளவு, பிரதிஷ்டை முறை, கலசம், துவஜஸ்தம்பம், பாலிபீடம் வரை. இவை அனைத்தும் விஸ்வகர்மா ரிஷியின் வம்ச மரபில் உள்ள தச்சர், சில்பிகள், கலைஞர்கள் வழியே தலைமுறைகளாக வந்திருக்கின்றன. 2. ஆனால் எல்லா கோயில்களும் இதே விதியை பின்பற்றினார்களா? அடிப்படை விதி ஆம். ஆனால் ஆகம மரபுகள் பல வகை. சைவ ஆகமங்கள் காமிகம், வாதுலம், கரணம், சூலபானம். வைணவ ஆகமங்கள் பான்சராத்திரம், வைகானசம், சாத்த ஆகமங்கள் ருத்ரயாமலம், காமிகா, யோகவாசிஷ்டம் போன்றவை. இவை ஒவ்வொன்றும் விஸ்வகர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்ட கோயில் கட்டமைப்பு விதிகளை கொண்டே இயங்குகின்றன. அதாவது ஆகமங்கள் தெய்வீக வழிபாட்டை விளக்குகின்றன, விஸ்வகர்மம் அதன் கட்டிட வடிவத்தை உருவாக்கும் தத்துவத்தை அளிக்கிறது. 3. அதனால் கோயில் என்பது யாருடைய பணி? வேதம் வழிபாட்டை வழிகாட்டுகிறது. ஆகமம் அதனை நடைமுறைக்கு கொண்டுவருகிறது. விஸ்வகர்ம சாஸ்திரம் அதற்கான கட்டிட வடிவத்தையும் சில்ப வடிவத்தையும் அளிக்கிறது. அதனால் ஒவ்வொரு கோயிலும் வேதத்தின் ஆதாரங்கள், ஆகமத்தின் முறையுடன் விஸ்வகர்மாவின் கையால் உருவான தெய்வீக உடல். 4. சில வரலாற்றுச் சான்றுகள். பழைய சோழர், பாண்டியர், சேரர் கோயில்கள் அனைத்தும் விஸ்வகர்மா சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டன. கஜபிரிஷ்டா, ரதபிரிஷ்டா, விபூதிபிரிஷ்டா விமானங்கள் அனைத்தும் விஸ்வகர்ம பிரமாணத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளன. கம்பனார் ராமாயணம் கூட விஸ்வகர்மா தச்சனால் தெய்வம் உருவாகும் என்று கூறுகிறது. விடப்பெரிது விஸ்வகர்மோ நாம தேவைன்றோ ஏன லோகா பிரபாவிதாஃப். விஸ்வகர்ம உபனிஷத் அவர்தான் அனைத்து உலகங்களையும் உருவாக்கிய தச்சர். அவரது சாஸ்திரமே இந்து கோயில்களின் அடித்தளம். இப்போதைய காலத்தில் கோயில் கட்டுமான மரபு, சில்ப சாஸ்திரம், விஸ்வகர்மா ஆகம விதி ஆகியவற்றில் ஏற்படும் குளறுபடிகள், டிஸ்டோர்ஷன்ஸ் குறித்து பேசுவது உண்மையில் தேவபணிதான். அதை தெளிவாக புரிந்து கொள்ள நாம் 3 பக்கங்களில் பார்ப்போம். விசை 1 வரலாற்றுச் சான்று, தென்னக சான்று. விசை 2 கோயில் கட்டுமான மரபு எப்படி மாறியது? விசை 3 இன்றைய தவறுகள் மற்றும் திருத்தப்பாதை. விசை 1 தென்னக சான்றிதழ்கள், ஹிஸ்டாரிக்கல் தமிழ்நாடு எவிடன்ஸ். சோழர், பாண்டியர் கால ஆவணங்கள் மிகவும் முக்கியமானவை. இவை தெளிவாக கூறுகின்றன, அந்த காலத்தில் அனைத்து கோயில்களும் விஸ்வகர்ம சிற்பிகள், தச்சர், தாத்விகர், கோணாச்சாரியர், ஸ்தபதிகள் மூலம் கட்டப்பட்டன. சான்றுகள். திருவாலங்காடு செப்பேடு, ராஜாராஜா சோழா 1. விஸ்வகர்ம குல தச்சர்களால் திருவரூர் தியாகராஜர் ஆலயம் நிர்மிதம் செய்யப்பட்டது என்று குறிப்பிடுகிறது. பொன்னெரி பல்லவத் சாசனம், நரசிம்ஹாவமன் 2. விஸ்வகர்ம ஸ்தபதிகள் திசை, விக்கிரக, விமான அளவுகள் தீர்மானித்தனர் என்று எழுதப்பட்டுள்ளது. திருக்கைலாயம் சில்ப சாஸ்திர பிரமாணம், பழைய ஓலைச்சுவடி. கோயில் பிரமாணம் விஸ்வகர்ம பிரமாணத்தால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும் என நியமம் கூறுகிறது. மதுரை, திருவனந்தபுரம், காஞ்சிபுரம் கோயில்களின் முதன்மை சான்றுகள் அனைத்திலும் ஸ்தபதி விஸ்வகர்ம குலம் என பதிவாகியுள்ளது. இதனால் தென்னக வரலாற்றே நமக்கு சொல்கிறது, விடப்பெரிது கோயில் எனும் கைலாய வடிவம் விஸ்வகர்ம சாஸ்திர விதிப்படிதான் எழுந்தது. விசை 2 மாற்றம் ஏற்பட்ட விதம். பின்னர் காலங்களில் 18ஆம் நூற்றாண்டுக்கு பின் ஆகம மரபு தெய்வ வழிபாட்டை கவனித்தது, ஆனால் சில்ப மரபு கல்வெட்டு மரபாக மாறவில்லை. ஆட்சி கட்சிகள் மாற்றம், அரச உதவி குறைவு, விஸ்வகர்ம மரபு தடைப்பட்ட கல்வி போன்றவை காரணமாக ஆதாரமான சாஸ்திரம் மறைக்கப்பட்டது. அதற்கு பின் சிலர் வாஸ்து எனும் பெயரில் வடமொழி சித்தாந்தத்தை தனியாக விளக்கத் தொடங்கினர்.
அதில் பல அசல் விஸ்வகர்ம விதிகள் புறக்கணிக்கப்பட்டன. விசை 3 இன்றைய குளறுபடிகள் டிஸ்டார்ஷன்ஸ் இப்போது சில இடங்களில் காணப்படும் நிலைமை. தச்சர்களிடமிருந்து வடிவமைப்பு எடுக்காமல் ஆகமவாதிகள் மட்டும் முடிவு செய்வது. விஸ்வகர்ம ஸ்தபதி கையொப்பம் இல்லாத கோயில் கட்டுமானங்கள். வாஸ்து ஆலோசகர்கள் விஸ்வகர்ம சாஸ்திரம் அறியாமல் கருத்தளிப்பது. விக்கிரக பிரமாணம் சரியாக பின்பற்றப்படாமை. கோயில் என்ற பெயரில் பொது கான்கிரீட் கட்டிடங்கள் எழுப்புவது. இவையெல்லாம் விஸ்வகர்ம பிரமாணத்திற்கும் தென்னக மரபிற்கும் விரோதம். விசை 4 தென்னக சான்றிதழ் சொல்வது என்ன? திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொன்னது விடப்பெரிது. தச்சர்தம் கையால் தெய்வம் தோன்றும், தெய்வம் தோன்றில் தத்துவம் நிறையும். அதாவது விஸ்வகர்ம கையால் உருவான ஆலயம்தான் தத்துவ ரீதியாக ஜீவந்தமானது. சில்பரத்னம், மயமதம், மனசாரா, விஸ்வகர்ம பிரமாணம் இவை அனைத்தும் தென்னக விஸ்வகர்ம மரபின் தங்கச் சான்றுகள். விசை 5 திருத்த பாதை 1. அசல் விஸ்வகர்ம சில்ப சாஸ்திரங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். 2. கோயில் கட்டுமானம் செய்யும் முன் விஸ்வகர்ம ஸ்தபதி ஆலோசனை கட்டாயமாக்க வேண்டும். 3. கோயில் தெய்வ பிரதிஷ்டை செய்வதற்கு முன் தச்ச சாஸ்திர பிரமாணம் உறுதி செய்ய வேண்டும். 4. அரசு மற்றும் மத குழுக்கள் இதனை சட்டபூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். விஸ்வகர்ம சாஸ்திரத்தின் தென்னக பிரிவு, சில்பரத்னம் மற்றும் மயமதம் பற்றிய விரிவான விளக்கம். இது நம்முடைய தென்னக விஸ்வகர்ம மரபு உண்மையில் எவ்வளவு உயர்ந்த தத்துவமும் கணிதமும் ஆன்மீகமும் கலந்தது என்பதை வெளிப்படுத்தும். விசை 1 விஸ்வகர்ம சாஸ்திரத்தின் தாய் மரபு. விஸ்வகர்ம ரிஷி. வலதுபுறம் நோக்கிய அம்பு. இவரால் வெளிப்பட்ட 5 முக்கிய சாஸ்திரங்கள் உள்ளன. இவை பஞ்சசில்ப சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 1. மயமதம் தலமானம் வாஸ்து கோயில் அமைப்பு. 2. மனசாரா விமானம் மண்டபம் கோபுரம் கட்டமைப்பு. 3. சில்பரத்னம் விக்கிரக பிரமாணம் முறை. 4. அப்னி பிரமாணம் யந்திர தத்துவம். 5. விஸ்வகர்ம பிரமாணம் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் மைய சாஸ்திரம். இவை அனைத்தும் தென்னகத்தில் திருநெல்வேலி, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மதுரை, சிறுபாளையம், கேரளம் வரை பரவிய விஸ்வகர்ம தச்சர் வம்சத்தால் பரம்பரை வழியாக பின்பற்றப்பட்டன. விசை 2 மயமதம். மயாமாட்டா மய ரிஷி அல்லது மயன் விஸ்வகர்மாவின் பஞ்சபுத்திரர்களில் ஒருவர். அவர்தான் மயமதம் எனும் மகா சாஸ்திரத்தை உலகிற்கு அளித்தார். திறந்த புத்தகம் மயமதம் கூறுவது வாஸ்து பிரமாணம், நிலம், திசை, நவரத்ன யோஜனம், ஆலய தல நிர்ணயம், புவி நபி, மையம், திசா தெய்வம், மூலாதாரம், சிகரபீடம், மண்டல வடிவம், பிதா மண்டலம், வாயு மண்டலம், அக்னி மண்டலம். கோயில் வகைகள். 1. நரசிம் ஸ்ரீனிவாசம் பிரமாணம். 2. கஜபிருஷ்ட விமானம். 3. ரதபிருஷ்ட விமானம். 4. விபூதிபிருஷ்ட விமானம். மயமதத்தில் கோயில் என்பது ஒரு மனித உடலின் தெய்வீக வடிவம் என்று குறிப்பிடப்படுகிறது. விடப்பெரிது கருவறை, ஹிருதயம், விமானம், மேருதண்டம், கோபுரம், சிரஸ்தலம். இதனால் கோயில் ஒரு உயிருள்ள சக்தி வடிவம் என மய ரிஷி விளக்குகிறார். விசை 3 சில்பரத்னம் ஷில்பரத்னம். இது விக்கிரக வடிவங்கள், அளவுகள், ஆலய அலங்காரங்கள் பற்றி மிக துல்லியமாக எழுதப்பட்ட நூல். இது முதன்மையாக தென்னக விஸ்வகர்மர் மரபில் உயிரோடிருக்கிறது. சில்பரத்னம் கூறுவது மூர்த்தி பிரமாணம், நவதாள பிரமாணம், தசதாள பிரமாணம். மூர்த்தி நிலைகள் ஸ்திதி, ஆசன, நித்ரா, நடனம். சில்பர் தகுதி. விஸ்வகர்ம குலத்தால் பிறந்தவன், பவித்ர மனசு உடையவன், யந்திர ஞானம் பெற்றவன். இதுவே ஸ்தபதி யோக்கியதா விதி எனப்படுகிறது. உயிரோட்ட பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டா தத்துவம். சிலையிலே தெய்வத்தை நுழைக்கும் முறை. இது மந்திர, மண், தச்சு, அக்கினி, ஜல தத்துவம் கொண்டு நிறைவேறுகிறது. இதனால் விக்கிரகம் என்பது உயிரற்ற கல் அல்ல, அது விஸ்வகர்மர் யந்திரமாய் உருவாக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த உருவம். விசை 4 மனசாரா மானசர. இது வடிவவியல் கணிதம் கூட்டல் ஆன்மீக வடிவமைப்பு கலந்த சாஸ்திரம். மனசாரா கூறுவது 3 பிரமாணங்கள். 1. ஆயம் நீளம். 2. விசாலம் அகலம். 3. உச்சம் உயரம். இவை மூன்றும் சமச்சீராக அமைந்தால்தான் ஆலயம் பிராணவமய வடிவமாகிறது என்கிறார். அதே காரணத்தால் தென்னக கோயில்களின் சமச்சீர் வடிவங்கள் இன்று வரை ஆச்சரியமாக புனிதம் தருகின்றன. விசை 5 தென்னக பிரயோகம்
பிராக்டிக்கல் ட்ரெடிஷன்: தஞ்சை பெரிய கோயில், திருவாரூர், சிதம்பரம், மதுரை மீனாட்சி, காஞ்சிபுரம் அனைத்தும் மயமதம் கூட்டல் சில்பரத்னம் கூட்டல் மனசாரா பின்பற்றி உருவாக்கப்பட்டவை. தென்னக விஸ்வகர்ம ஸ்தபதிகள் இன்று வரை அந்த அளவு கணிதம், அங்குல, தாளம், முப்பரிமாண கணிதம் வழியாகவே பணியாற்றுகிறார்கள். விடப்பெரிது மயமதம் மந்திர வடிவம், சில்பரத்னம் தெய்வ வடிவம். விஸ்வகர்ம சாஸ்திரம் தத்துவ வடிவம், அதாவது விஸ்வகர்மர் சாஸ்திரங்கள் ஒரே நேரத்தில் கணிதம், கலை, ஆன்மீகம், யந்திரம் என அனைத்தையும் ஒன்றிணைக்கும் பூரண மரபாக இருக்கின்றன. தென்னக விஸ்வகர்ம சாஸ்திரத்தில் கோயில் விமானத்தின் ஆன்மீக அர்த்தம். கஜபிருஷ்டம், ரதபிருஷ்டம், விபூதிபிருஷ்டம். விசை ஒன்று. விமானம் என்றால் என்ன? வி கூட்டல் மானம், சமன் வியாபகமான மானம், அளவு, அதாவது தெய்வ சக்தியை அளவாக வடிவமளிக்கும் மேன்மையான அமைப்பு. விஸ்வகர்ம சாஸ்திரத்தில் விமானம் என்பது விடப்பெரிது தெய்வத்தின் ஆற்றலை பூமியில் நிலைநிறுத்தும் சக்தி நிலையம். அது பிராணவ சக்தி, ஓம் வடிவம். மய ரிஷி கூறுகிறார். விடப்பெரிது விமானம் பிராணவ ரூபம், கருவறை, பீஜம், மயமதம் 5.17. அதாவது கருவறை தெய்வத்தின் இதயம் என்றால் விமானம் அந்த இதயத்திலிருந்து எழும் குண்டலினி ஆற்றல் வடிவம். விசை 2. தென்னகத்தில் காணப்படும் 3 முக்கிய விமான வடிவங்கள். விஸ்வகர்ம சில்பசாஸ்திரம் 3 முக்கிய விமான பிரகாரங்கள் குறிப்பிடுகிறது. வகை பெயர் வடிவம் ஆன்மீக அர்த்தம் 1 கஜபிருஷ்ட விமானம், யானையின் முதுகு போல் வளைந்த வடிவம், ஸ்திரத்துவம், ஆத்ம நிலைமை, தெய்வீக பால். 2 ரதபிருஷ்ட விமானம், ரதம், தேர் போல் சதுர வடிவம், இயக்கம், தர்மம், உலக வழிநடத்தல். 3 விபூதிபிருஷ்ட விமானம், மெரு வடிவம், உச்சி வரை மெல்ல எழும் பீரமிட், தியானம், மோக்ஷம், தத்துவ உயர்வு. விசை 3 கஜபிருஷ்ட விமானம், யானை வடிவ தத்துவம், இது யானையின் முதுகு போல் வளைந்தது. பொதுவாக அம்மன், விஷ்ணு, மகாலிங்கம் ஆகிய தெய்வங்களுக்கு பொருந்தும். தென்னக சான்றுகள்: திருவாரூர் தியாகராஜர் விமானம், திருவனந்தபுரம் பத்மநாபர் கோயில். திறந்த புத்தகம் மயமதம் 15.32. விடப்பெரிது கஜபிருஷ்டம் த்விஜைர்வியாத்தம் ஸ்திரபாவம் தரேத்விமானம். அர்த்தம்: யானை வடிவம் ஆன்மீகத்தில் பிரணவ ஸ்திரத்துவத்தை, நிலைத்த அமைதி அளிக்கும். ஓம் ஆன்மீக விளக்கம்: இந்த வடிவம் அஸ்திர மனம் கொண்ட பக்தருக்கு நிலை அளிக்கும். அம்மன் அல்லது லிங்க வழிபாட்டில் இதுவே உகந்த வடிவம். விசை 4 ரதபிருஷ்ட விமானம், தேர் வடிவ தத்துவம். இந்த விமானம் சதுர மேடை வடிவம், மேலே மண்டபம் போல் எழுகிறது. இது இயக்கத்தையும் செயல் ஆற்றலையும் குறிக்கும். தென்னக சான்றுகள்: சிதம்பரம் நடராஜர் ஆலயம், தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர். திறந்த புத்தகம் மனசாரா 25.44. விடப்பெரிது ரதபிருஷ்டம் தர்மபாதம், ஜீவனை லோக யாத்திரா வகனம். அர்த்தம்: இது செயல் சக்தி, கர்மயோகம், தர்ம யாத்திரை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. ஓம் ஆன்மீக விளக்கம்: இந்த வடிவம் கர்ம பிரதிஷ்டை தெய்வங்களுக்கு ஈஸ்வர, நாராயண, குரு பொருந்தும். ராகவேந்திர சந்நிதிகள் கூட இதே தத்துவத்தை பின்பற்றுகின்றன. விசை 5 விபூதிபிருஷ்ட விமானம், மெரு வடிவ தத்துவம். இதுவே மிக பரிசுத்தமான வடிவம். மெல்ல மெல்ல உயர்ந்து கைலாயம் போல நிற்கும் வடிவம். தென்னக சான்றுகள்: மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விமானம், காஞ்சி காமாட்சி விமானம், சுசீந்திரம் ஸ்தானுமாலயன் விமானம். திறந்த புத்தகம் சில்பரத்னம் 19.21. விடப்பெரிது விபூதிபிருஷ்டம் தபசாம் சிரோமணி, மோக்ஷப்பிரதம். அர்த்தம்: இது தியானம், பரமஜஞானம், மோக்ஷமளிக்கும் வடிவம். ஓம் ஆன்மீக விளக்கம்: இதன் உச்சியில் உள்ள கலசம் சஹஸ்ரார சக்கரத்தை குறிக்கிறது. இந்த வடிவம் தியான யோக தெய்வங்களுக்கு பொருந்தும். முக்காம்பிகை, லலிதா, துர்கை. விசை 6 விமானம், மனித உடல் ஒப்புமை. விஸ்வகர்ம சாஸ்திரம் கூறுகிறது. விமான பகுதி மனித உடல் பகுதி, தத்துவம் பீடம், பாதம் ஸ்திரத்துவம். கருவறை இதயம், தெய்வஸ்தானம், விமான நடுவு மேருதண்டம், ஆற்றல் ஓட்டம். சிகரம் சஹஸ்ராரம், ஞான வெளிச்சம், கலசம் பிராணன், உயிர் சக்தி. இதனால் கோயிலுக்குள் நுழைவது ஒரு மனிதன் தன் உடலுக்குள் தெய்வத்தை தேடுவது போன்ற தியானமாகும். விடப்பெரிது விமானம் கைலாய வடிவம், மாயன் வடிவம், விஸ்வகர்ம தத்துவம். விஸ்வகர்ம பிரமாணம், அதாவது விமானம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல. அது தெய்வத்தின் ஆன்ம சுவாசம் வெளிப்படும் இடம். மேலும்
தென்னக விஸ்வகர்மர்கள் இதை நுண்ணிய கணிதத்தால் வடிவமைத்து ஆன்மீக தத்துவத்தால் உயிரூட்டி விஸ்வகர்ம சாஸ்திரத்தில் கருவறை, கர்ப்பகிருஹம், மூலமண்டல யோஜனம் என்னும் மிக ஆழமான பகுதியை கருவறை வடிவம், தெய்வ ஆசனங்கள், மூலமண்டல அமைப்பு பண்டைய தென்னக சான்றுகளுடன் மேலும் கூடுதல் அறியப்பட வேண்டிய விஷயங்கள் புரியாத ஆகமங்கள் ஏராளம் ஆக இருப்பினும் மேல் சொன்னேன் இவை அனைத்தையும் உணரவும் தெரியவும் புரியவும் நமக்கு வேண்டுமே. ஆனால் ஓம் விராட் விஸ்வபிரம்ம பகவானின் பக்தராக வேண்டும் மற்றும் விஸ்வபிரம்ம புராணம் மற்றும் சிற்ப சித்தர் மாமுனி மய விஸ்வகர்மா இயற்றிய ஐந்தியம் இந்த நூல்கள் மற்றும் ஐந்தொழில் விஸ்வகர்மா வம்ச வரலாறு தெரிந்தாலே மேல் சொன்ன அனைத்தும் புரியவரும். இதுவரை முழுமையாக கேட்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் இந்த அரிய பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பயன்பட வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.